நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். புது வெளிச்சம் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டிருக்கிறீர்கள். எப்பொழுதும் ஈழத்தமிழர்களுடைய அரசியல், குறிப்பாக தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தாயகத்து அரசியல், இலங்கை அரசோடு அது நடத்துகிற பேச்சுவார்த்தைகள், அதனோடு கூடி உரையாடி நடத்தப்படுகின்ற அரசியல் தீர்வு முயற்சிகள், இவற்றில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் பற்றியும் கிழக்கு மாகாணத்தினுடைய சில முக்கியமான நிலைமைகள் பற்றியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களோடு மட்டக்களப்பு மாவட்ட தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ தம்பி யோகேஸ்வரன் அவர்கள், அதே போன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பிரித்தானிய கலை தலைவர் சட்டத்தரணி ரட்டசிங்கம் ஆகியோரும் உங்கள் இருவரையும் நாங்கள் மீண்டும் வரவேற்கிறோம். நாங்கள் உங்களிடம் ஆரம்பிக்க முடியும். பொது இது உண்மையில் 2016 தீர்வு வரும் என்று சம்பந்தன் அவர்கள் சொல்லியிருந்த பொழுதோ 2016 என்னென்ன நிலைமைகள் இருக்கலாம் என்கிற ஒரு அனுமானத்தில் சொல்லப்பட்டது என்று அவரே சொல்லியிருக்கிறார். உண்மையில் அப்படித்தான் அது சொல்லப்பட்டிருந்தது கூட. ஆனால் இந்த ஓராண்டு கடந்து போகிற பொழுது அரசியலில் பல மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இரண்டு கட்சிகளும் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக நடத்துகிற போராட்டத்தில் தமிழர் பிரச்சினை அதனுடைய முக்கியத்துவமான இடத்திலிருந்து பல மடங்கு பின்தள்ளப்பட்டிருக்கிறது என்கிற யதார்த்தத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். இப்போது இன்னும் ஒரு எதிர்பார்ப்பு இந்த காலத்தில் முன்வைக்கப்பட்டது. இந்தியாவில் நடந்திருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம், மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு இலங்கை தமிழர்கள் வடக்கு கிழக்கில் பெருவாரியாக இந்துக்களாக சைவர்களாக இருக்கிறார்கள். அது தவிர அதன் ஊடாக சில வடக்கு கிழக்கு தமிழர்கள் குறித்த சில நன்மைகள் நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருந்தன. நீங்கள் மட்டக்களப்பு மாவட்ட இந்து இளைஞர் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிறீர்கள். நீண்ட காலம் நீங்கள் அரசியலுக்கு வருவதற்கு முதல் ஒரு இந்து அடையாளம், ஒரு சைவ அடையாளம் என்பது உங்களுக்கு முக்கியமாக இருந்தது. நீங்கள் எந்த அளவு தூரம் நம்பிக்கை வைக்கிறீர்கள் மோடி அல்லது பிஜேபி அரசை பொறுத்தவரைக்கும்? பொதுவாக நாங்கள் எதிர்பார்த்திருந்தது மோடிய பிஜேபி அரசு வந்ததன் பிற்பாடு தமிழ் மக்களுக்கு ஒரு நியாயமான ஒரு தீர்வு வரக்கூடும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் உண்மையிலேயே இலங்கைக்கு கூட மோடி அவர்கள் வந்து பாராளுமன்றத்திலே உரையாற்றும் போதே அவர் சொன்னார், சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் அமைப்போம் என்று தான் அவர் அங்கு கூறினார். அப்போ அவரே இந்த நாடு சிங்களத்தீவு என்று தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆனால் கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது தற்போது மோடி அரசின் நடவடிக்கைகள் எங்கள் மக்களின் அரசியல் தீர்விலே கூடுதலாக கரிசனையாக தெரியவில்லை. அவர்களும் கொஞ்சம் ஐக்கிய நாடுகள் சபையில் அமெரிக்கா எங்களுக்காக சில ஆதரவுகளை பெற்றுக்கொண்டு ஒரு தீர்வை பெற்று தாரதில் முயற்சி எடுத்துக்கொண்டு இங்கே இலங்கையில் நடைபெற்ற மனித உரிமை மீறல், மனிதாபிமான நடவடிக்கை, பீணாமை போன்ற பல குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இலங்கை அரசுக்கு நெருக்கடி கொடுக்கிற நிலையை அமெரிக்கா ஏற்படுத்தும் போது அவர்கள் கொஞ்சம் தள்ளித்தான் இருந்தார்கள். ஆனால் நாங்கள் அவர்களை விட்டு ஒரு தீர்வை பெற முடியாது, ஏனென்றால் அவர்கள் அருகில் இருக்கின்ற நாடு. ஆனால் அதனால தான் நாங்களது தலைவர்கள் மோடி அரசோடு அடிக்கடி சென்று பேசுகின்றார்கள். நீங்கள் இங்கு வந்து அந்த பிரச்சனைகளுக்கு எங்களுக்கு தீர்வை பெற்றுத்தர வேண்டாம். இந்திரா காந்தி ஆட்சி காலத்தில் தான் இலங்கையில் கூடுதலாக இலங்கை தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்ற வகையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவரோட புத்திரரான ராஜீவ் காந்தியால் இந்திய இலங்கை ஒப்பந்தம் கூட கொண்டு வரப்பட்டது. ஆனால் மோடி இன்று வரையில் அவர் என்னை பொறுத்தவரையில் நான் ஒன்றை சொல்லலாம் என்னென்றால், சிங்கள மக்களை பொறுத்த பௌத்த மதத்தை பொறுத்தவரையில் பௌத்த மதமும் ஆரிய மதத்தை சேர்ந்தது. இந்தியாவை பொறுத்தவரையிலே பௌத்தத்தை இந்து என்று தான் கருதுகிறார்கள். அதனால் அவர் ஆரிய ஆதிக்கங்கள் அங்கு கூடுதலாக இருக்கிறது. இங்கு பௌத்தர்கள், ஆரியர்கள். அதில் மோடி அந்த சமய ரீதியாக இங்கு வந்து தலையிடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் மிக குறைவாக இருக்கிறது. சில இடங்களில் இந்த சிவசேனையாக இருக்கலாம், விஹெச்பி அல்லது விஸ்வ இந்து பரிஷத், RSS இவற்றினுடைய செல்வாக்கு பல இடங்களில் சின்னஞ்சிறிய வகையில் இலங்கைக்குள் பரவி வருவதாக நாங்கள் பார்க்கிறோம். ஒரு முக்கியமாக தமிழ் தேசியம் பேசி வந்த ஒரு தலைவர் கூட சிவசேனை என்கிற ஒரு அமைப்பினை ஆரம்பித்திருக்கிறார். குறிப்பாக கிழக்கில் முஸ்லிம்களுடைய செல்வாக்கு அதிகரித்து வருகிற ஒரு சூழலில் அவர்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இது போன்ற இந்துத்துவ அமைப்புகளை சில பேர் நாடுவதாக எல்லாம் கதைகள் பரவலாக வந்தவிடம் இருக்கின்றன. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே பொதுவாக மோடி வருவதற்கு முன்னாடியே
முன்பு அதாவது RSS அமைப்பின் அந்த கிளைகளாக இந்து சேவா சங்கங்கள் என்ற வகையிலே சில அமைப்புகள் இலங்கையிலே இயங்கி வந்தது. அதே நேரத்தில் தற்போதும் அந்த அமைப்புகள் இயங்கிக் கொண்டு வருகிறது. விசேஷமாக அதிகமாக வந்தது இல்லை. மோடியின் ஆட்சிக்கு பிறகு இங்கே கூடுதலாக வந்த நிலைப்பாடு இல்லாமலே முன்பிருந்தே அது இருந்து வருகின்றது. ஆனால் தற்போது சிவசேனை, இந்த சிவசேனை என்ற அமைப்பு நாங்கள் 3 பேர் இணைத்தலைமையாக இருக்கின்றோம். அதில் நானும் ஒருத்தராக இருக்கிறேன். அடுத்தது எங்களோட ஒரு அகத்தியர் சுவாமிகள் என்று திருகோணமலையில் இருக்கின்ற தில்லைக்குமரன் சுவாமி அவர்களும் இருக்கின்றார்கள். அதே போது மரவம் புலவர் சச்சிதானந்தம் 3 பேரும் தான் இருக்கிறோம். நாங்கள் சிவசேனை என்ற அமைப்பை தாவிச்சது இது ஒரு சிவபூமி இலங்கை. அந்த சிவபூமி என்ற அந்த இலங்கையில் எங்கள் சைவத்தையும் எங்கள் சமுதாயத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்றதுக்காக, அதற்காக அங்கிருக்கின்ற இந்திய சிவசேனையோட நேரடி தொடர்பான ஒரு அமைப்பாக நாங்கள் பேர் தான் பிரச்சனை. சிவசேனை என்ற ஏற்கனவே சிவசேனைக்கு ஒரு அடையாளம் இந்தியாவில் இருக்கிற பொழுதோ, நீங்கள் மோடி ஆட்சி வந்திருக்கிறது, பிஜேபி வந்திருக்கிறது, இந்துத்துவா பற்றிய பல விமர்சனங்கள் நடக்கிற பொழுது சிவசேனை என்று இங்கே ஒரு அமைப்பு ஆரம்பித்தால் அப்படித்தான் பார்க்கப்படும் இல்லையா? அவ்வாறு தான் பார்க்கப்பட்டதும் அவ்வாறு தான் விமர்சனங்கள் வந்தது. சில ஏரிய மதம் சார்ந்த சில அரசியல்வாதிகள் பகிரங்கமாக இந்த ஊடகங்கள் எங்களுக்கு எதிராக வெளியிட்டார்கள். பல எங்களுக்கு எதிராக மிக மோசமாக வெளியிட்டார்கள். சிவசேனை என்று தான் நீங்கள் ஆரம்பிக்க என்ன காரணம்? நாங்கள் உண்மையிலேயே சிவசேனை என்று ஆரம்பிப்பதற்கு காரணம் என்னவென்றால், தமிழர்கள் என்றால் சைவர்கள் தான், அதை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்து என்ற சொல்லு வந்து பல இனத்தைச் சேர்ந்தவர்களும் பல மொழி பேசுகின்றவர்களும் இந்துக்களாக இருக்கலாம். இந்த தமிழர் என்றது சைவம். அதே நேரம் எங்களுடைய திருமுறைகளை பார்த்தா அழகாக தமிழ் என்றால் என்ன, சைவம் என்றால் என்ன என்று தெளிவாக காட்டப்பட்டது. ஆகையால் தான் தமிழ் இனத்தையும் எங்களுடைய தமிழினத்தின் பாரம்பரியமான ஒரு சமயமாகிய சைவத்தையும் அடையாளப்படுத்தும் மூலமாக சிவனுடைய சேனையாக நாங்கள் இதனை என்ன சேனை என்று சொல்லப்போது என்ன செய்ய போறீங்க? ஒரு மிலிட்டன்ட் குரூப் ஆக ஒரு என்ன பண்ணி நீங்க வரப்ப சிவசேனை என்று வருகிற அந்த சைவ மக்கள் ஒன்று திரள வேண்டும் என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் சொல்லுகிற பொழுது ஒரு படை இல்லையா? நீங்கள் ஒரு ஆயுதம் அல்லது நீங்கள் ஒரு கரசேவகர்கள் என்று இந்தியாவில் சொல்லப்பட்டது போன்றதான ஒரு போராளிகளை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். நாங்கள் அவ்வாறான போராளிகளாக உருவாக்கவில்லை. நாங்கள் ஆன்மீக ரீதியாகவும் அறப்பணி ரீதியாகவும் சமுதாயத்தை கட்டி எழுப்புகின்ற ஒரு படையாகவும் நாங்கள் அமைய வேண்டும். அந்த வகையில் தான் இந்த சிவசேனை என்று நாங்கள் பெயர் வைத்தது. நீங்கள் வடக்கு கிழக்கு இணைய வேண்டும் என்று சொல்கிறீர்கள். முஸ்லிம்கள் ஏற்கனவே தமிழர்கள் பற்றி ஒரு பதகளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் சிவசேனை என்கிற ஒரு அமைப்பினை உருவாக்குற பொழுது கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இது தங்களுக்கு எதிரான ஒரு குழு என்று பார்வையில் பார்ப்பார்கள் இல்லையா? இல்லை, நாங்கள் எங்களது இனத்திற்கும் எங்களது சமயத்துக்கும் சேர்ந்ததான ஒரு அமைப்பை தான் உருவாக்கி இருக்கிறோம். அவர்கள் பொதுவாக அவர்களது அமைப்புகள் சார்ந்து அவர்களது சமயங்கள் சார்ந்து இருக்கிறார்கள். அவை நாங்கள் அதை வித்தியாசமாக நாங்கள் நோக்கவில்லை. அவர்கள் எங்களை பற்றி நோக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இது எங்களது மக்களின் நலன் கருதி, எங்களது சமயம் சார்ந்தவர்களின் நலன் கருதி நாங்கள் தாவித்திருப்போம். அவங்களுக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சிவசேனை அமைப்புக்கு எந்த சம்பந்தம் இல்லை, கருத்தியல் ரீதியாகவோ கொள்கை ரீதியாக கூட எந்த இணைப்பும் இல்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கின்ற அமைப்புக்கும் இந்த சிவசேனைக்கும் சம்பந்தம் இல்லை. நாங்கள் இந்திய அமைப்புகளோடு தொடர்பு இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எனக்கு தொடர்பு இருக்கிறது. நான் என்று கேட்டால் சமய ரீதியாக நாங்கள் சேவையாற்ற வேண்டும். அந்த வகையில் இந்தியாவில் இருக்கின்ற பல அமைப்புகள், இந்து அமைப்புகள் என்னோடு தொடர்பாக இருக்கிறார்கள். அவர்களது நிகழ்வுக்கு போகின்றேன், அவர்களது அத்தனை விடயங்களில் கலந்து கொள்கின்றேன். நான் உண்மையிலே விஸ்வ இந்து பரிஷத்தின் இலங்கைக்கான அரசியல் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன். ஆனால் சிவசேனைக்கும் அங்கிருக்கின்ற இந்தியாவில் இருக்கின்ற சிற்சேனை ஆகிய சிவசேனை என்றால் சிவாஜியை மையமாக வச்சு கொண்டு வந்த சிவசேனை. ஆகவே அந்த சிவசேனைக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை. அது வேறு, இது வேறு. அதான் இப்போது கேள்வி இதுதான். நீங்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறீர்கள், தமிழர்களை அரசினை பிரதிநிதித்துவப்படுத்துகிறீர்கள், இந்து சமய கோயில் அமைப்புகளில் இருக்கிறீர்கள். இப்போது விஹெச்பி விஸ்வ இந்து பரிஷத், அது தவிர நீங்கள் விஸ்வ இந்து பரிஷத்தில் இருக்கிற பொழுதோ இலங்கையினுடைய அரசியெல்லாம் தெரிந்திருக்கிற ஒரு சூழலில், இந்தியாவினுடைய அரசு தெரிந்திருக்கிற ஒரு சூழலில் சிவசேனை என்று நீங்கள் பெயர் வைக்கிற பொழுதோ அந்த பெயருக்கு பின்னால் ஒரு காரணம் இருக்கும். நீங்கள் தற்செயலாக பெயர் கிடைக்காமல் அந்த பெயரை வைத்திருக்க மாட்டீர்கள். நீங்கள் இந்தியாவில் சிவசேனா இருக்கிற பொழுது மக்கள் எப்படி விமர்சிப்பார்கள் என்று தெரிந்தும் அந்த பெயரை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். ஆக பல பேர் சந்தேகப்படுகிறார்கள், இவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த சிவசேனா போன்ற ஒன்றை இங்கே ஒரு இந்து தீவிரவாதத்தை அல்லது ஒரு இந்துத்துவவாதத்தை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான விமர்சனங்கள் தான் உங்களை நோக்கி ஏற்கனவே வந்திருக்கிறது இல்லையா? நிச்சயமா வந்திருக்கிறது. நாங்கள் அதை வைக்கும் போது நாங்கள் யோசிச்சோம் அவ்வாறான நிலைமைகள் வரலாம் என்று. ஆனால் நாங்கள் ஏன் அதற்கு பயப்பட வேண்டும்? நாங்கள் அகிம்சை ரீதியாக மக்களுக்கு சேவையாற்ற வருகிறோம். ஆன்மீகம் அகிம்சை அடிப்படையாக லட்சியம். உங்களுக்கு அந்த அமைப்பு எங்களது லட்சியம் எங்களது சைவ சமயத்தையும் அத்தோடு எங்களது சைவம் சார்ந்த தமிழ் சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது.
அது ஒரு பக்கத்தில் அரசியல், அவர்கள் அரசியல் ரீதியா நான் ரெண்டும் சேர்ந்தவன். எதிலிருந்து பாதுகாக்கிறீர்கள்? இப்போ உதாரணமாக எங்களை சைவத்தை பொறுத்தவரையிலே இன்றைய பௌத்தத்தில் கூட எங்களுடைய சமயத்தை சில பௌத்த துறவிகள் கோயிலை கூட அழிச்சிருக்கிறார்கள். மற்ற தொல்பொருள் என்ற வகையிலே எங்களை இந்து கோயிலை எல்லாம் உட்படுத்துகிறார்கள். இவ்வாறு அரசாங்க மட்டத்திலே செய்யப்படுது. சில நேரத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பால் கூட அதை எதிர்த்து போயிலா நிலம் இருக்குது என்றால் ஒரு அரசியலுக்கு அதிகார பரவலாக்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற நேரம். ஆனால் இன்று பௌத்த துறவிகள் ஒரு தங்களுக்கென்று சில அமைப்புகளை உண்டாக்கி தாங்கள் பௌத்தர்கள், நாங்கள் இந்து என்ற ரீதியில் பௌத்தம் இந்து எல்லாம் உண்டுதான். ஏனென்று கேட்டால் கௌதம புத்தரும் பிறப்பால் இந்து. ஆனால் அவர்கள் அங்கு தாங்கள் பௌத்தர்கள் என்ற வகையிலே சில அதிகாரங்கள் அங்கே பிரயோகிக்கிறார்கள். எங்களது ஆலயங்கள் ரீதியாக, எங்களது மக்கள் ரீதியாக. ஆகவே நாங்கள் ஏன் சிவசேனா என்ற வகையில் எங்களோட அதிகாரங்களை அவர்களுக்கு நாங்கள் ஆயுதம் தூக்கி போராடவர்கள் அகிம்சை ரீதியாக அவர்கள் செய்கின்ற அட்டூழியங்களை அடக்கிற வகையில் எங்களது ஜனநாயக ரீதியில் நாங்கள் அவர்களுக்கு எங்களது சில இடங்களில் ஒரு பௌத்த பிக்கு ஒருவர் ஒரு இந்து கோயில் ஒன்றை எரித்ததாக கிழக்கில் நடந்த ஒரு சம்பவத்துக்கு நீங்கள் அங்கே போய் பார்த்து வந்திருந்தீர்கள். நாங்களும் அதனை பார்த்திருந்தோம். அதற்கு முன்னதாக நாங்கள் ஒரு நிகழ்ச்சியில் கிழக்கு மாநிலத்தினுடைய அரசியல் தலைவராக இருக்கக்கூடிய MLA ஹிஸ்புல்லா எப்படி கிழக்கில் சில இடங்களில் இந்து கோயில்கள் இருந்த கோயில்களை அடித்து உடைத்து மூடிவிட்டு அந்த இடத்தில் எப்படி ஒரு சந்தையை, இறைச்சி கடை வைக்கக்கூடிய சந்தையை உருவாக்கினேன், தான் அபிவிருத்தி குழுவினுடைய தலைவராக இருக்கிறேன் என்று அதிகாரத்தை பாவித்துத்தான் அந்த கோயில்களை பறித்தெடுத்தேன், இந்துக்களுடைய மயானத்தை பறித்தெடுத்தேன் என்று திட்டவட்டமாக சொல்லியிருக்க காட்சிகள் எல்லாம் போட்டிருந்தோம். நீங்கள் இந்துக்களை பாதுகாக்கப் போகிறோம் அல்லது சைவ மக்களை பாதுகாக்கப் போகிறோம் என்று சொல்கிறீர்கள். இப்படியான நடவடிக்கைகளுக்கு ஹிஸ்புல்லா போன்றவர்கள் எப்படியா நடவடிக்கைகள் குறித்து உங்களை பார்வை? நாங்கள் அதை அந்த விடயத்தில் மிக தீவிரமாக இருக்கிறோம். ஏனென்றால் நான் அந்த பகுதியைச் சேர்ந்தவன். எனது ஊருக்கு சைடில் நான் வாழச்சேனை புறப்படம் அவை அருகில் தான் ஓட்டமாவடி இருக்கிறது. இந்த ஓட்டமாவடியில் தான் இருந்த பிள்ளையார் ஆலயம் அது அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்து கலாச்சார திணைக்களத்தில் 31ஆம் தேதி 1ஆம் மாதம் 1985ஆம் ஆண்டு பதிவு செய்திருக்கிறார்கள். HA 5BT 150 பதிவு நம்பர். ஆனால் அது பதிவு செய்த கோயில் 85ஆம் ஆண்டுக்கு பின்னர் இந்த யுத்த சூழலை வச்சு அங்கிருந்து மக்கள் அங்கே இருக்க முடியாமல் கிட்டத்தட்ட 110 குடும்பம் மட்டும் வாழ்ந்திருவார்கள். அங்கிருந்து அவர்கள் விட்டு போட்டு ஓடி வந்து விட்டார்கள். அவை அந்த ஆலயத்திற்கு அந்த ஆலய சூழலை அவங்க சுவீகரித்து அந்த ஆலயத்தில் அவங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு சந்தையை கட்டி, அது மாத்திரமில்லை ஒரு மயானம் கூட, அதாவது தமிழ் மக்களுக்கு இருந்த மயானம் கிட்டத்தட்ட 5 ஏக்கர் இருந்தது. அந்த மயானம் இன்றைக்கு தபால் திணைக்களம், அவங்களோட பிரதேச சபை போன்ற பிரதேச செயலகம் போன்ற கட்டிடங்களை தாவித்து அதையும் சுவீகரித்திருக்கிறார்கள். அவை நேரடியாக அவர்கள் ஹிஸ்புல்லா சொன்ன விடயத்தை நாங்கள் பகிரங்கமாக எதிர்த்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். ஆனால் அது எங்களுக்கு ஒரு ஆவணமாக வெளியிட்டதும் எங்களை போன்றவர்கள் நடவடிக்கையால் வெளியில் வந்தது. போது நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் இந்த கோயில் இது சார்ந்தும் இருக்கிறீர்கள், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அரசியலும் இருக்கிறீர்கள். ஆக சொல்லுங்கள். நீங்கள் RSS பொறுத்தவரையிலே அங்கே உள்ள RSSக்கும் இங்கு உள்ள RSSக்கும் எதுவிதமான தொடர்பும் இல்லை என்பதை அவர் கூறிவிட்டார். சிவசேனையை பொறுத்தவரையிலே பொதுவாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த காலத்திலே விஜயவர்தனா அவர்கள் எல்லாம் தேவவர்தனா நிலைமையாக இருந்திருப்பார், மினிஸ்டராகவும் இருந்திருப்பார். ஒரு சமயத்திலேயும் ஒருவர் ஒரு பதவியை வகிக்கலாம், அரசியல் கட்சியிலேயோ அரசாங்கத்திலேயும். அந்த முறையிலே தான் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விஸ்வஹிந்த பரிஷத்திலையும் இருக்கின்றார், தமிழ் தேசிய கூட்டமைப்பிலையும். ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற அரசியல் கட்சிக்கும் சிவசேனைக்கும் எது விதமான தொடர்பும் இல்லை என்பதை எடுத்து கூறியிருக்கின்றார்கள். அதுதான் உண்மையான நிலைப்பாடு. மற்றது நீங்கள் கூறினபடி இந்தியாவை பொறுத்தவரையிலே மோடி அரசாங்கம் வந்தான்னா இந்திரா காந்தி இருந்த காலத்தில் இருந்த நிலைப்பாடும் சீனாவும் இலங்கைக்கும் உள்ள தொடர்பும் அந்த காலத்திலே இருந்தது வெகு குறைவாக இருந்தது. இந்திரா காந்தி இருந்த காலத்திலே இலங்கைக்கும் சீனாவுக்கும் உள்ள தொடர்புக்கும் தற்பொழுது சீனாவுக்கும் இலங்கைக்கும் உள்ள தொடர்புக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஆகவே இந்தியாவினுடைய நிலைப்பாடு சில மாற்றங்கள் ஜியோபொலிட்டிக்கலி ஏற்பட்டிருக்கின்றது. ஏனெனில் இலங்கையிலே அவர்களுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்க வேண்டும், சீனா அவர்களை மீறக்கூடாது என்ற நிலைப்பாட்டுக்காக அவர்கள் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட், எங்களுடைய அக்கறையிலே குறைவாக காட்டப்படுகின்றார்கள். எனில் அவர்கள் சிங்கள மக்களை கூடின அளவுக்கு பகைக்க விரும்பவில்லை என்றுதான் அந்த நிலைப்பாடு.
ஆகையினால்தான் நாங்கள் மோடி வந்தான்னு யார் வந்தான்னு அந்த ஜியோபொலிட்டிக்கல் அந்த பூகோள அரசியல் நிலைப்பாட்டையும் தற்காலிகமாக என்ன நடக்கின்றது என்பதையும் பொறுத்தும் பியூரோக்ராட்ஸ் அங்கே உள்ள அரசாங்க உத்தியோகத்தர்களுடைய நிலைப்பாட்டையும் பொறுத்துத்தான் எங்களுடைய தமிழ் தேசியத்துக்காக அவர்கள் எவ்வளவு பாடுபடுகிறார்கள் என்பதை நிர்ணயிக்க முடியும். அது அன்று இந்திரா காந்தி இருந்த நிலையும் இன்று இல்லை. அதனுடைய அன்று இருந்த ஆதரவு இப்போ இருக்கும் என்று எதிர்பார்க்கவும் முடியாது. ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தொடர்ச்சியாக இந்தியாவோடு தொடர்ச்சியான உறவுகளை பேணி வருகிறது. இந்திய அதிகாரிகளோடு பேசுகிறார்கள். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மீது குறிப்பிடத்தக்க செல்வாக்கை இந்திய ராஜதந்திர வட்டங்களில் செலுத்துகிற அளவுக்கெல்லாம் நிலைமை இருக்கிறது. இந்த உரையாடலை முடிப்பதற்கு நினைக்கிறது முதலில் தொட்டபடியும் ஒரு முக்கியமானது. அதில் நீங்கள் ஹிஸ்புல்லாஹ்வுடைய கதை பற்றி நீங்கள் பேசியிருந்தீர்கள். இப்போது எங்களுக்கு தெரியும், கிழக்கை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுக்கும் முஸ்லிம்களுக்குமான உறவில் எப்போதுமே ஒரு உரசல் இருந்து கொண்டே இருக்கிறது. திருகோணமலையினுடைய சம்பூர் பிரதேசத்தில் பல இடங்களில் முஸ்லிம்கள் அந்த பழங்குடியின மக்களுடைய காணிகளில் கொண்டு சென்று தங்களுடைய முஸ்லிம்களை குடியேற்றுகிறார்கள். பல இடங்களில் அரசு காணிகளில் அவர்கள் குடியேற்றம் செய்கிற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவர்களை முஸ்லிம் காங்கிரஸோடு நாங்கள் பேசிக்கொள்ளலாம், இவர்கள் குடியேற்றத்தை தடுக்காதீர்கள், தடுத்தால் வடக்கு கிழக்குக்கு இணைப்புக்கு அவர்கள் உதவ மாட்டார்கள் என்கிற காரணங்கள்லாம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது. ஆக நீங்கள் ஒரு விதத்தில் தமிழர்களை, ஒரு விதத்தில் சைவர்களை அல்லது அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். மறுமுனையில் முஸ்லிம் காங்கிரஸோடு பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் என்று சொல்லி அவர்கள் குடியேற்றங்கள் செய்கிற பொழுதெல்லாம் அதனை அனுமதிக்கிறீர்கள் முஸ்லிம் அரசியல் தலைவர்கள் செய்கிற பொழுதும். ஆக இது ஒரு குழப்பம் இருக்கிறது இல்லை, முன்னுக்கு பின்னான ஒரு குழப்பம் இருக்கிறது. ஆக சிவசேனையினுடைய பணி என்பது முஸ்லிம் மக்களோடு உறவுகளை பேணுவதாக இருக்குமா, அல்லது முஸ்லிம் மக்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இது ஒரு அச்சுறுத்தலாக இருக்குமா என்கிற பல கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு கம்ப்ளெக்ஸான விஷயம். பொதுவாக நாங்கள் முஸ்லீம் மக்கள் அவர்கள் பூர்வீகமாக வாழ்ந்த பகுதியாக இருந்தால் அவர்கள் அந்த பகுதியில் வந்து மீளக்குடியமர்றதுக்கு அங்கிருந்து இடம்பெயர்ந்திருந்தால் மீளக்குடியமர்வதில் எந்த தடையும் இல்லை, அது தகுந்த ஆவணத்தோடு. ஆனால் ஆவணம் இல்லாமல் இது புது இடத்தில் ஒரு அவர்கள் வந்து பகிரங்கமாக நான் எதிர்க்கிறேன். நான் வளமையாகவே அது சம்பந்தமாக எதிர்த்து நடவடிக்கை எடுத்து வந்திருக்கிறேன். பல இடங்களில் பலவிதமான எதிர்ப்பு, பாராளுமன்றத்திலும் நான் அது சம்பந்தமாக பேசியிருக்கிறேன். அது சார்ந்த காணி அமைச்சுகளுக்கு கூட நாங்கள் பேசியிருக்கிறோம். என்னென்றால் அவர்கள் தங்களுக்கு இருக்க அவங்க இப்போ எந்த அரசாங்கம் வருதோ அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்திருப்பார்கள். அவர்கள் அரசாங்கம் இல்லாமல் வாழ மாட்டார்கள். ஆகவே அவ்வாறு அந்த அரசாங்கத்தோடு சேர்ந்த அரசியல்வாதிகள் தங்களது அரசியல் பலத்தை பயன்படுத்தி முஸ்லீம்கள் வாழாத பகுதியில், அவர்கள் நீண்ட காலமாக அதுக்கான ஆதாரத்தோடு இருக்காத பகுதியில் குடியேற முற்பட்டால் அதை நாங்கள் இடமளிக்க மாட்டோம். அதில் நாங்கள் மிக கவனமாக சம்பூர்ல வந்து எப்படி இடமளிச்சிங்க? சம்பூர்ல பல சம்பூர்லேயும் அவர்கள் பூர்வீகமாக குடியிருந்த பகுதிகளில் மாத்திரம்தான் அதுக்கான ஆதாரங்கள் காட்டப்படும். நாங்கள் சும்மா அவர்களை குடியிருக்கிறார்கள் அதுக்கு விட்டு விடுங்கள் என்று யாருக்கும் சொல்ல மாட்டோம். அதை உடனடியாக அந்த அரசு அதிபருக்கு அறிவித்து அதுக்கு பிரதேச செயலாளருக்கு காணி அதிகாரம் இருக்கிறது. ஆகவே அந்த ஆவணங்கள் காட்டப்பட வேண்டும். அவர்கள் அங்கு இருந்திருந்தால் அதுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கும் காணிக்கு. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு அங்கு பதிவுகள் இடம்பெறும். தேர்தல் டாப்லி எல்லாம் அவர்கள் பதியப்பட்டிருந்திருப்பார்கள். அது தவிர அவர்களுக்கு அங்கே இல்லை விவசாயம் செய்திருந்தால் PLR பதிவு இருந்திருக்கும். இது இந்த அல்லது அங்கு நீண்ட காலம் வசிச்சிருந்தா பிள்ளைகளுக்கு அந்த இடத்துல பேர் இருந்திருக்கும். அது எல்லாம் நாங்கள் பார்க்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறோம். ஒரு நீண்ட காலம் இருந்து வாழ்ந்து ஆவணத்தோடு இருப்பவர்கள் தற்கால யுத்த சூழலால் இடம்பெயர்ந்திருந்தால் அவர்கள் குடியேறலாம். ஆனால் சம்பூர்லையும் அவர்கள் குடியேறாத பகுதியில் குடியேறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அதில் மிக கவனம். முல்லைத்தீவில் மீள குடியேறி இருக்கிறார்கள், அதில் யாருக்கும் எந்த பிரச்சனை இல்லை, அவர்கள் இருந்த மண்ணில் மீண்டும் குடியேறி இருக்கிறார்கள். இப்போது சம்பூரில் நடந்த விடயங்களில் நாங்கள் சில நிகழ்ச்சிகளில் கொண்டு வந்திருக்கோம். மகேந்திரன் பல தகவல்களோடு இருந்திருக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய தமிழ் வேடர் குல தலைவர்களோடு நேரடியாக பேசியிருக்கிறோம். அவர்கள் அந்த கிராமங்கள், அந்த இடங்களை சொல்லுகிறார்கள். அங்கே எப்போதும் முஸ்லிம்கள் குடியேறி இருந்ததில்லை, முதல் தடவை ஆண்டு. அந்த விவரங்களை நாங்கள் உங்களிடம் தருவமாக இருந்தால் நாங்கள் மீண்டும் அந்த எங்களுடைய பல நிகழ்ச்சிகளை எடுத்து தர முடியும். எந்த கிராமம், எந்த இடம், சகல விவரங்களையும் தர முடியும். இவர்கள் புதிதாக குடியேறிக்கிறார்கள் என்பதை சொல்ல முடியும். அந்த விவரங்கள் உங்களிடம் தரப்படுகிற பட்சத்தில் நீங்கள் எதிர்ப்பீர்கள். அரசியலில் பொதுவாக லார்ஜ் இன்ட்ரெஸ்டுக்காக சில அப்படித்தான் சொல்கிறார்கள். லார்ஜ் இன்ட்ரெஸ்ட், அதாவது பெரிய நன்மைக்காகவும் பெரிய பெறுபவர்களை பெறுவதற்காக சில விட்டுக் கொடுப்புகள். இதை நான் குறிப்பிடவில்லை, எல்லா சம்பவத்தை பொறுத்தவரையும் ஃபார் அ லார்ஜ் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இதனை நேரடியாக அந்த மக்களிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உறுப்பினர் சொல்லியிருக்கிறார்கள். வடக்கு கிழக்கு இதனை பெரிதுபடுத்தார்கள். வடக்கு கிழக்கு இணைப்புக்கு முஸ்லிம்கள் உதவி தேவை, இதை பெரிதுபடுத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் சொல்கிறீர்கள்
ஒரு தன்னிச்சையாக ஒரு இடத்தில் ஒரு இதுவரை வாழாத ஒரு மண்ணில் குடியேற்றம் நடத்தால் அதனை நாங்கள் எதிர்த்து ஆவோம் என்று சொல்கிறீர்கள். அந்த விடயத்தை தான் நான் கேட்கிறேன். நான் அதிலே மிக கவனமாக இருக்கிறேன். மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல இடத்தில் நாங்கள் தடை செய்திருக்கிறோம். ஒரு தடவை அவர்கள் ஓட்டமாவடியை நகர சபையாக மாற்றி தமிழர் பகுதிகளை கூட கிட்டத்தட்ட 17 தமிழ் கிராமம் அந்த கிராமத்தெல்லாம் தங்களுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு அதாவது மந்திரி சபையின் அனுமதியை பெற்றிருந்தும் கூட அதை தடுத்த நாங்கள் இன்று வரையில் அதற்கான அனுமதி கொடுப்பதற்கு நாங்கள் விடுவதில்லை. ஏனென்றால் பிழையான முறையில் அணுகுமுறையில் காணி பெறுவதற்கு அனுமதிக்க முடியாது. ஆனால் முஸ்லீம் மக்களுக்கு காணிகள் தேவை அவர்கள் எங்களோட பேசட்டும். உண்மையிலே அவர்களுக்கு ஏற்ற வகையில் தமிழ் மக்களுக்கு பாதகம் இல்லாத வகையில் நாங்கள் சில நடவடிக்கைக்கு தயார். முஸ்லீம் மக்களும் வாழ அதற்காக அவர்களிடம் இல்லை என்கிற ஒரு நிலைப்பாடு நீங்கள் போக முடியும். அத்துமீறி எங்கட மக்கள் இப்ப அண்மையில கூட வாகரை பிரதேசத்தில் மேவாண்ட குளம் என்ற பகுதியிலே அவர்களுக்கு காணி பிரதேச செயலாளராலே வழங்கப்பட்டது. முதல் இருந்த குடியேறிய மக்கள் மருதமுனையைச் சேர்ந்தவர்கள் என்று சொல்லி அதை கூட நாங்கள் எதிர்த்து நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். சிலர்களுக்கு நீதிமன்றத்தின் துணையை கூட நாங்கள் நாட இருக்கின்றோம். பாராளுமன்றத்தில் நான் ஆதாரபூர்வமாக காணி அமைச்சுக்கு காட்டினேன். இன்னென்ன தகவல் இருந்தால் மாத்திரம்தான் அவர்களுக்கு காணி வழங்கலாம். முஸ்லீம்களா இருக்கலாம், சிங்கள மக்களா இருக்கலாம். அதே போன்று முஸ்லீம் மக்கள் காணிகள்ல தமிழ் மக்கள் கூட அத்துமீறி குடியிருக்க போகக்கூடாது. என்னால் அது நியாயத்தை சரி எல்லாருக்கும் அதே நியாயம் சமனாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அதில் நாங்கள் மிக கவனமாக இருக்கிறோம். என்ன பண்ணால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் பல இப்போ அண்மையில் கூட 178 சிங்கள குடும்பத்தை கூட குடியேற்ற வந்தவங்க அதையும் தடுத்திருக்கிறோம். அப்படி சின்ன வேறு குடியேற்றங்கள் நடைபெறதுக்கு பல முயற்சிகள் நடக்குது. 2 பக்கத்தாலேயும் நடக்குது. நாங்கள் அதில் கடும் முயற்சி எடுத்து தடுத்து கொண்டு வரோம். ஆனால் அதுக்காக நாங்கள் ஒரு வடக்கு கிழக்கு இணைப்பு வேணும், முஸ்லீம் மக்களும் இணைஞ்சு வாழ வேண்டும் என்றதில் நாங்கள் அக்கறையாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பிழையான முறையில் முஸ்லீம்களோ சிங்கள மக்களோ எங்கட மக்கள் காணியை சுவீகரிப்பதற்கு நாங்கள் அனுமதிக்கிறார். நன்றி. மிக திட்டத்தெளிவாக பல விடயங்கள் சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் இந்த விடயம் கிழக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தொடர்பாக நான் நினைக்கிறேன் மீண்டும் உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய ஒரு சூழல் வரப்போகிறது. பல தகவல்கள் எங்களிடம் இருக்கிறது. 2 தரப்புகள் சார்ந்த விடயங்களும் அது பற்றி நாங்கள் கண்டிப்பாக பேசுவோம். இன்றைய பொழுது இணைந்து கொண்டு அரசியல் முதல் இதுவரையிலும் பல தகவல்களை பேசியிருக்கிறீர்கள் யோகேஸ்வரன் அவர்களே. உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அதே போன்று ரட்டசிங்கம் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி உரித்தாகட்டும். உங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவிக்கிறேன். பல முக்கியமான விடயங்களை இன்றைய பொழுது வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம். இது பற்றிய உரையாடல்கள் தொடர்ச்சியாக இடம்பெறும். கிழக்கில் இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் நேர்கள் இன்றைய பொழுது நிகழ்ச்சியில் தொழில்நுட்பத்தில் இணைந்து கொண்ட தோழர்கள் ஜீவமுகுந்தன், சுரேஷ்கரன் மற்றும் பிரபு ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு சட்டத்தரணி ரட்டசிங்கம் அவர்கள் அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சீனி தம்பி யோகேஸ்வரன் ஆகியோரோடு விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி.